தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 66வது இறைவார்த்தை. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை திருச்சபை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது. திருச்சபையால் திருவழிபாட்டு திருவிழாவாக கொண்டாடப்படும் 3 பிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும். மற்ற 2 பிறந்த நாட்கள் யாருக்கு கொண்டாடப்படுகிறது என்றால், இயேசு மற்றும் புனித கன்னிமரியாவின் பிறந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த அசாதாரணமான கௌரவம் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்திய முன்னோடியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மீட்பின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த புனித திருமுழுக்கு யோவான் ஆற்றிய தனித்துவமான பங்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவானின் பிறப்பை சுற்றியுள்ள 3 ஆழ்ந்த மறை உண்மைகளை இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம். முதலாவதாக, பல வருட மலட்டுத்தன்மைக்கு பிறகும் இயற்கையான குழந்தை வரும் வயதை கடந்த பின்னரும் எலிசபெத்து தனது முதுமையில் கருவுற்றது தெய்வீக தலையீட்டின் ஒரு திட்டமிட்ட அடையாளமாகும். கடவுளின் வல்லமைக்கும் இரக்கத்திற்கும் ஒரு சான்றாகவும் இருந்தது. சாராள் தனது முதுமையில் ஈசாக்கை கருவுற்ற போது இதே போன்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை நினைவு கூறுங்கள். ஆன்மீக ரீதியாக எலிசபெத் பாவத்தின் மலட்டுத்தன்மையில் சிக்கியிருந்த இஸ்ரவேலையும் மற்றும் முழு மனித குலத்தையும் பிரித்து வைத்த இந்த பெரும் பாக்கியத்தை அவர்கள் பிரதிநிதிப்படுத்துவார்கள். இவருடைய மலட்டு கருப்பையிலிருந்து உயிரை வெளிக்கொணர்ந்தவர் மூலம் மனித முயற்சி தோல்வியடையும் இடத்தில் புதிய உயிரை கொண்டு வரும் தனது வல்லமையை கடவுள் இதன் வழியாக உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, யோவானின் பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய வாழ்வையும் பணியையும் வழிநடத்தும் தெய்வீக முன்முயற்சியை இது வெளிப்படுத்துகிறது. விவிலிய மரபில் பெயர்கள் ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்தவை. அவை பெரும்பாலும் ஒரு நபரின் அடையாளத்தையும் விதியையும் வெளிப்படுத்துகின்றன. கடவுள் இரக்கமுள்ளவர் என்று பொருள்படும் யோவான் என்ற பெயர் அவருடைய பெற்றோர்களால் தேர்ந்து கொள்ளப்படவில்லை. மாறாக அவர் கருத்தரிப்பதற்கு முன்பே கபிரியேல் தூதரால் அறிவிக்கப்பட்ட ஒரு பெயர். எலிசபெத்தும் சக்கரியாவும் கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயரை வலியுறுத்தும் போது மனித வழக்கத்தை விட தெய்வீக வெளிப்பாட்டிற்கு தங்கள் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறார்கள். உங்கள் உறவினர்களில் இந்த பெயர் கொண்ட யாரும் இல்லையே என்ற அவர்களுடைய உறவினர்களின் குழப்பம் இந்த பிறப்பு மனித எதிர்பார்ப்புகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. யோவான் தன் தந்தையின் பெயரையோ பாரம்பரியத்தையோ தொடர வேண்டியதில்லை. மெசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பணிக்காக அவர் முற்றிலும் பிரித்தெடுக்கப்படுகிறார் என்ற அடையாளமும் செய்தியும் இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இறுதியாக, பல மாதங்களாக தெய்வீகமாக விதிக்கப்பட்ட மௌனத்திற்கு பிறகு சக்கரியாவின் பேச்சு மீட்டெடுக்கப்பட்டது. சந்தேகத்தின் மீது விசுவாசம் பெற்ற வெற்றியின் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக இது விளங்குகிறது. தேவதூதனின் அறிவிப்பை கேட்ட ஆரம்ப அவநம்பிக்கையின் காரணமாக சக்கரியா ஊமையடைந்தார். எலிசபெத்தின் கர்ப்பகாலத்தில் அவர் மௌனத்தில் வாழ்ந்தார். அந்த மௌனம் தியானம், மனம் திரும்புதல் மற்றும் ஆழமான நம்பிக்கையால் நிறைந்திருக்க வேண்டும். அவர் பெயர் யோவான் என்று எழுதி கடவுளின் கட்டளையை அவர் உறுதிப்படுத்திய போதுதான் அவருடைய நாவு விடுவிக்கப்பட்டது. பேச்சு மீண்டவுடன் அவர் செய்த முதல் செயல் கடவுளை துதிப்பதாக இருந்தது. இது அவருடைய இதயம் தூய்மையாக்கப்பட்டு உருமாற்றமடைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது.
சக்கரியாவின் நாவு விடுவிக்கப்பட்டது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலை மனந்திருப்பும்படி கூக்குரலிடவிருந்த அவருடைய மகன் யோவானின் தீர்க்க தரிசன குரலாக ஒரு முன்னோட்டமாக இது அமைகிறது. ஆகவே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் மீட்பின் வரலாற்றில் யோவானின் தனித்துவமான பங்கை பற்றி மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்த வாழ்வில் இறைவன் எவ்வாறு செயல்பட விரும்புகிறார் என்பதை பற்றியும் இன்று ஆழ்ந்து சிந்தித்து இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் சாரோனின் அழகும் கொண்ட எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மாட்சியை மகுடமாக மனிதர்களுக்கு சூட்டியவரே, உமது பிள்ளைகளை மாண்புறச் செய்து உலகத்தின் மனிதர்கள் மத்தியிலே ஜெயம் கொண்டவர்களாக வாழச் செய்பவரே, உமக்கே துதி ஆராதனை. உமது உன்னதமான பிரசன்னத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உமது பிள்ளைகள் நாங்கள் என்ற ஒப்புயர்வற்ற சிறப்புரிமையை வழங்கியவரே, உமக்கே நன்றி தகப்பனே. இன்றைய நாளின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உமது பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். நீரே அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். எங்களுடைய ஆரோக்கியம், உழைப்பு, பயணம், பிள்ளைகளின் எதிர்காலம், தொழில் முயற்சிகள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் உமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாரும். வல்லமையின் ஆவியானவர் உமது இதய விருப்பத்தை எங்களில் வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப எங்களை நல்வழியில் நடத்தி உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு இந்த நாளிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுள் இருக்கும் துக்கம், வெறுப்பு, கோபம், தனிமை, பயம் போன்ற சாத்தானால் கொண்டு வரப்படுகிற தீமையின் சக்திகளுக்கு எங்களையே நாங்கள் இழந்து விடாமல் இருக்க உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை எங்களால் நிரப்பி அருளும். அன்பு ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆற்றல் மிக்க வல்லமை வெளிப்படுத்தப்பட்ட இந்த செய்தியை நாங்கள் கேட்கிற போதெல்லாம் அவருள் இருந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள் செயல்படுத்திய அனைத்து நற்காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுக. எங்கள் பிள்ளைகளையும் உமது ஆவியினால் நிரப்பி கட்டுக்களை உடைத்து எங்கள் நாவினையும் திறந்து உம்மை புகழ்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இந்த நாள் முழுவதும் உமது தெய்வீக பிரசன்னத்தில் மகிழ்ந்து வாழ்ந்து உமது விண்ணக ஆசிரை மண்ணகத்தில் இருக்கிற நாங்கள் சுவைத்து மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தின் ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.